ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு வகையான மாற்றத்தை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கின்றது. இரு நாட்டு அறிவுகளின் சந்திப்பு அந்த நாட்டினை வளர்ச்சி பாதைக்கு உதவியாக இருக்கின்றது. பள்ளியில் படித்த சக மாணவர்களோடு பலாண்டு கழித்து சந்திக்கின்ற சந்திப்பு தங்களிடையே உள்ள உறவை வலுப்படுத்த உதவுகின்றது. காதலன் காதலி சந்திப்பு தங்களிடையே இருக்கின்ற அன்பை வளர்த்துக் கொள்ள உதவுகின்றது. மேகத்தின் சந்திப்பு மழையினை பொழிகின்றது. இவ்வாறு எல்லா சந்திப்புகளும் ஏதாவது ஒரு மாற்றத்தை அல்லது வளர்ச்சியை இந்த சமுதாயத்திற்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றது. இன்றைய நாளில் நாம் யார் சந்திப்பை பார்க்கிறோம் என்றால், மரியா எலிசபெத் அம்மாளை சந்திக்கக்கூடிய நிகழ்வை தான் இன்று நாம் காண்கின்றோம். இந்த சந்திப்பின் வழியாக மகிழ்ச்சி உருவாகிறது. இந்த சந்திப்பு கடவுள் மக்களுக்கு தொடர்ந்து செய்து வரும் வல்ல செயல்களை விமர்சிக்கும் ஒரு சிறந்த சூழலாக மாறிவிடுகின்றது. மரியா மன நிறைவுடன் கடவுளை பற்றியும் சிறப்பாக அவர் ஏழை எளியோருக்கு தொடர்ந்து ஆற்றி வரும் விடுதலை செயல்கள் பற்றியும் எழுப்பிய பாடல் இன்று வரை திருச்சபையில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. மரியாவின் பாடலின் முதன் பகுதியில் தன் தாழ்நிலையை கண்ணோக்கி கடவுள் ஆற்றிய அரும்பெரும் செயலை போற்றுகிறார் அன்னை மரியா. இந்த அரும்பெரும் செயல் மலடியாக இருந்து கருவுற்ற எலிசபெத்துக்கும் பொருந்தும். கருவுறாத நிலையில் இருந்து பிறகு கருவுற்று சாமுவேலை பெற்றெடுத்து பழைய ஏற்பாட்டு அண்ணா என்கிற பெண்மணி பாடிய புகழ்ச்சி பாடலின் எதிரொலியாக மரியாவின் பாடல் அமைந்துள்ளது. இயேசு கிறிஸ்துவின் அன்னையாக விளங்க அழைப்பு பெற்ற மரியா தன் வயிற்றில் அவதரித்து பிறந்து பிறகு அகில உலக மக்களுக்கும் மீட்பராக அவர் விளங்க போவதை முன்கூட்டியே சூசகமாக அறிவிக்கிறது இந்த சந்திப்பு. மரியாவுக்கு கபிரியேல் தூதர் தூதுரைக்கிறார். அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே. தூய ஆவி உம் மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் உயிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தாங்கியிருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அங்கு செக்ரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியா நடந்த தூரம் ஏறத்தாழ 100 மைல் தூரம் ஆகும். முதிர்ந்த வயதில் இருந்த எலிசபெத்தை காண தன் வயிற்றில் கருவை சுமந்து கொண்டு நடந்தே செல்கிறார் நம் அன்னை மரியா. பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ளே குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். எலிசபெத்தின் வார்த்தையை கேட்ட மரியா பின்வருமாறு பாடினார். இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, இன்னி பரம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்து தம் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடும். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் கஞ்சுவுக்கு இரக்கமாகும். என்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, எம்மீ பரம் கடவுளை நினைக்கின்றது. மரியா பற்றி விவிலியம் கூறுகின்றவனவர் பற்றியும் வரலாற்றில் திருச்சபை மரியாவை புரிந்து கொண்ட முறையையும் கருதும் போது நாம் மரியாவுக்கு கடவுள் அளித்த தனி சிறப்பை அறிந்து கொள்ள முடிகிறது. மரியா தாம் வயிற்றில் கடவுளின் மகனாகிய இயேசுவை கருத்தாங்கி அவரை உலகின் மீட்பராக நமக்கு அளித்தார். எனவே நாம் மரியாவை கடவுளின் தாய் என போற்றுகிறோம். மரியாவுக்கு கடவுள் இப்பெரும் சிறப்பை அளித்தது கடவுளின் அருள் பெருக்கின் விளைவே. மரியாவுக்கு கடவுள் அரும்பெரும் செயல்கள் செய்தார். கடவுளின் திருவுளத்தை முழுமையாக ஏற்று அதன்படி நடந்த மரியாவை கடவுள் உயர்த்தினார்.
கடவுளின் வார்த்தையை அவர் தம் இதயத்தில் தாங்கி அதே தம் வாழ்வுக்கு ஒளியாக கொண்டார். மரியா கடவுளின் வார்த்தையை தம் உதிரத்தில் கருவாக ஏற்று அவரை உலகுக்கு அளித்தார். இப்பெரும் சிறப்பில் பங்கு பெற்ற மரியா நாம் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றார். கடவுளை நம்பி அவருடைய வழியில் நடப்போருக்கு எத்தகு உயர்நிலை காத்திருக்கிறது என மரியா நமக்கு தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். மரியா தம் உறவினராகிய எலிசபெத்தை சந்தித்த போது பாடிய மகிழ்ச்சி கீதத்தில் கடவுள் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் என கூறியது நமக்கும் பொருந்தும். கடவுளின் முன்னிலையில் நாம் தாழ்ச்சியோடு வாழ்ந்ததால் கடவுள் தம் அரசில் நம்மை ஏற்று நமக்கு மாற்றி அளிப்பார். மரியே வாழ்க.